2018 ஒரு ஃபேக் நியூஸ் வாட்ஸ்அப்பில் பரவி அநியாயமாக 2 அப்பாவிகள் இறந்துருக்காங்க. அதை மையமாக வச்சு வந்திருக்கிற படம் தான் ஸ்டோலன். படத்துடைய கதை என்னென்னா, ரயில்வே ஸ்டேஷனில் நைட்டு ஜம்பாங்கிறவங்க கை குழந்தையோட தூங்குறாங்க. அந்த கை குழந்தைய வேற ஒரு பெண்மணி தூக்கிட்டு போயிடுறாங்க. போகிற வழியில் ராமன் மேலே தற்செயலாக மோத அந்த குழந்தையோட தொப்பி கீழே விழுந்துருது. அந்த தொப்பியை எடுத்து கொடுக்கறதுக்காக ராமன் எடுக்க அந்த பெண்மணி குழந்தையோட போயிடுறாங்க. தூங்கிட்டு இருந்த ஜம்பா எந்திரிச்சு பார்க்கும்போது குழந்தையை காணோம்னு தேடும்போது அந்த தொப்பி ராமன் கையில் இருந்ததை பார்த்து இவர் தான் என் குழந்தைய எடுத்திருக்காருன்னு கூச்சலிட, இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு செம்மையான த்ரில்லரு. சில படங்கள்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்கும்ல, அப்படிப்பட்ட படம் தான் இது. சில சமயங்களில் இந்தியில் இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் வந்துடும். இந்த மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. எதை பற்றியும் யோசிக்காமல் எங்கேயோ எவனோ சொன்னதை நம்பி கூட்டமாக ஒத்த சிந்தனையோடு இருப்பாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு மனநிலை. ஹிட்லர் இதை யூஸ் பண்ணி தான் பல லட்ச யூதர்களை ஒன்று குவிச்சாரு. இந்த படமே ரொம்ப மினிமலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. குழந்தைய தேடி ரூரல் ஏரியாவுக்கு போகிறது தான். ராமன் பார்த்தீங்கன்னா ஜம்பாக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனால் ராமனுடைய அண்ணனான கௌதம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு, நம்ம எதுக்கு இதில் எல்லாம் சம்மந்தப்பட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு டிப்பிக்கல் எலைட் ஆளு மாதிரியே பேசிகிட்டு இருப்பார். ஆனால் இந்த கௌதமுடைய கேரக்டர் ஆர்க் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். ஏன்னா இவர் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கவர் அந்த ரூரல் ஏரியாக்குள்ளே போய் அங்கே கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆகும். அதை அட்டகாசமாக வந்து உள்வாங்கி சூப்பராக நடிச்சிருக்காரு அபிஷேக் பானர்ஜி. அதே மாதிரி தான் ஜம்பாவும் குழந்தைய காணோங்கிற அந்த பரிதவிப்போட ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் எங்கன்னு கேட்குறது, அதே மாதிரி போலீஸ்காரர்கிட்ட என் குழந்தை தான் சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த கதையில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நடித்த மாதிரியே இல்லை, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. இவங்க 3 பேரும் ஒரு வில்லேஜில் அட்ரஸ் கேட்பாங்க. அப்போ வாட்ஸ்அப்பில் பரவனால இவங்களெல்லாம் துரத்துவாங்க. அந்த சேசிங் சீனு சீட் எட்ஜுக்கு இருக்கும். எனக்கெல்லாம் பார்க்கும்போது பெட்ரோல் இல்லாமல் வண்டிக்கு நின்று இவனுங்கிட்ட மாட்டிக்குவாங்களாங்கிற அந்த பதப்பதப்பாகவே இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப இன்டென்ஸாக கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் போலீஸ் வந்து நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க. நாங்கள் எங்கள் அம்மாவுடைய கல்யாணத்துக்கு போகிறோன்னு சொல்லுவாங்க. அப்போது போலீஸில் முதற்கொண்டு எல்லாரும் சிரிப்பாங்க. இது வந்து டைரக்டர் பர்பஸாக வச்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவர் நினச்சிருந்தா வேறு எது வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனால் அப்படி வைக்கல. இது ஒரு சிம்போலிசமாக 2 டிஃப்ரெண்ட் வேர்ல்டை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்குது. படத்தில் மியூசிக் கதையோடு இருக்குது. எங்கே தேவையோ அங்கே மட்டும் போட்டிருக்காங்க. சும்மா கண்டமேனிக்கு அடிச்சு விடாமல் நல்லா சட்டிலாக பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் ஹேண்டல் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் படத்தை இன்ட்ரெஸ்டாக ரொம்ப இன்டென்ஸாக கொண்டு போகுது. இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது அந்த நார்த்தில் இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் அதை வந்து அழகாக பிரதிபலிக்குது. ரொம்ப ஒரு டஸ்டியாக இருக்குது நிறைய இடங்களில். அப்புறம் இவனுங்களுடைய மனநிலைகள்லாம் எப்படி இருக்குங்கிறதும் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே பிரதிபலிக்குது. ஒட்டுமொத்தமாக ஒரு மாப் மென்டாலிட்டி நினச்சா என்ன வேணாலும் நடக்குங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். ஒரு ராவான ரியலிஸ்டிக்கான த்ரில்லர் படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஒரு 1.5 மணி நேரம் ஓடுது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இன்டென்ஸாக போகும். அமேசான் ப்ரைமில் இருக்குது, ஹிந்தியில் தான் இருக்குது. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதெல்லாம் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு எபிசோடில் பார்ப்போம். பாய்.